கண்டிப்பா மாட்டாங்க. அரசு வருமானம் வருதுல, நீதித்துறை வருமானம் வருதுல, சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க. 20 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டியாச்சு, டைப் பண்ணீங்க, அந்த கையில் கூட தரலாம். இந்த ஏற்கனவே இருக்கிற எல்லா பேப்பரையும் அசல் அப்படியே வைக்கணும். என்ன வைக்கணும்? அசல் பேப்பர் வைக்க அசல் ஆவணங்கள் எல்லாத்தையும் அப்படியே வைக்கணும். தேய்ச்சி ஒரு கட்டிலிக்கு ஒரு தேய்ச்சி ஐயா கை கொடுத்தீங்கன்னா ஐயா 14 நாள்ல உத்தரவு போட்டுவார், தீர்ப்பு சொல்லிடுவார். நீதிமன்ற தீர்ப்பு போட்ட பிறகு கட்டாயம் எஃப்ஐஆர் போட்டே ஆகணும், விசாரிச்சே ஆகணும். இப்போ எவ்வளவு செலவாச்சு சொல்லுங்க? எவ்வளவு செலவாச்சு சொல்லுங்க? ஆமா, 200 ரூபா ஆச்சு. 200 ரூபா ஆச்சு. இந்த பிரச்சனை என்ன கொடுத்து ஒரு வழக்கு கொடுத்து சார் உதவி செய்ய சொன்னா என்ன சொல்லலாம்? என்னை ஒப்பளை மாட்டிடுவாங்க. அவ்வளவுதான் விஷயம். இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு வழக்கு வேணுமா? உங்களாலே முடியவில்லை. இதை பொது விஷயங்களுக்கு மட்டுமே பயன்படுத்துங்க, உங்களுடைய சொந்த தேவைகளுக்கு மட்டுமே பயன்படுத்துங்க. எனக்கு கொஞ்சம் கட்டம் எழுதி போச்சு அப்படின்னு சமூக தரவலாளர்கள் பண்ற அடிச்சாட்டிங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சோடு கட்டம் பிரிச்சுக்கிட்டு உலகத்துல இருக்கிற சட்டம் எல்லாமே எனக்கு தான் தெரியுமா? நான் எவ்வளவு பேர் சட்டம் எனக்கு தெரியுமா? கலெக்டர் பார்த்து எனக்கு தெரியுமா? எஸ்பிஐ கிட்ட நெடுக்குவார் தெரியுமா? அப்படின்னு பக்கத்துல பாட்டிக்கிட்ட போய் சட்டம் பேசினா பாட்டி என்ன பண்ணும்? அந்த பேப்பர் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு போலீஸ் சொல்லிட்டீங்கன்னா மதிப்பான